வீடியோனா குமரி ஸ்லாங். இது நான் ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு நேற்றுக்கு நைட்டு யோசிச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம வெளியூர் எங்கேயாவது போனோம்னா நம்மளை கேரளா தான் இல்லைனா சிலோன்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்லாங்கை கேட்கும்போது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் நம்ம மக்காலே வந்து ஸ்கூல் டைம்லேருந்து 6லேருந்து 60 வரை யூஸ் பண்ணுற இந்த ஒரே வேர்டு இந்த மக்காலே தான். மக்காலே பார்த்தாலும் இந்த சவரு போல, இந்த சவருங்கிற சொல்கிற வார்த்தையும் நம்ம கன்னியாகுமரியில் யூஸ் பண்ணுற வேர்டு தான். ஜவன் தெரியாத மக்காலே ஜவா, மக்காலே அங்கே போ, மக்காலே சாப்பிட போ, மக்காலே அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணு இங்கே அது ஒரு குட்டி பெண்ணே எங்கே போன, அக்காவோ தங்கச்சியோ குட்டின்னு தான் கூடுவோம். அது ஒரு மலையாளம், இங்கத்த மலையாளம் வெறி கொண்ட மலையாளம். என்னடா கேரளத்தில் மலையாளம் பேசுறீங்க, கன்னியாகுமரி மலையாளத்தில் கேளுங்க. அப்படி எங்கோட்டு போய, எவிட போய, இன்னைக்கு 2-3 வருஷம் கண்டு இல்லைல்லோ. அதை விட ஒரு 100% மேலே ஹைக்கில் இப்படி இழுப்பாங்க. நம்ம மைனியை வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம ஏரியாவில் சிசிடிவி ஒன்று வேண்டான்னு சொல்லுவோம். ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளெல்லாம் பார்த்தோலாம் மைனி இப்படி எவனெങ്കിലും வந்து கொண்டு போவேன். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித் அண்ட் பேக். நம்ம பழைய சீட்டில் வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட், ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க எடுக்க போகிறோம். அதுவும் நம்ம ஊரோட ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம், அடையாளம்னே சொல்லலாம். அப்படி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இனியும் போடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் ஃபேன் ஃபாலோவர்ஸுக்கு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் பேக் வித் எ வீடியோ. என்ன வீடியோனா குமரி ஸ்லாங். இது நான் ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு நேற்றுக்கு நைட்டு யோசிச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தேன். குமரி ஸ்லாங்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. ஒரு டிப்பிக்கலான ஸ்லாங், முன் காலத்திலேயே உண்டான ஒரு ஸ்லாங் தான் இந்த குமரி ஸ்லாங். என்னன்னா நம்ம வெளியூர் எங்கேயாவது போனோம்னா நம்மளை கேரளா தான் இல்லைனா சிலோன்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்லாங்கை கேட்கும்போது. பிகாஸ் நம்ம ஸ்லாங் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் செந்தமிழா இருக்கட்டும், வேற எந்த தமிழா இருக்கட்டும், டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குமரி ஸ்லாங்ல ஏற்றவும் ஹார்ட் பீட்டான ஒரு வார்த்தை என்னன்னா மக்காலே. நான் வந்து யூஸ் பண்ணுவேன், ஹாய் ஹலோ மக்களேன்னு யூஸ் பண்ணுவேன். பட் அந்த மக்களே மொத்த தமிழ்நாட்டிலையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மக்காலே வந்து நம்ம கன்னியாகுமரியில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. வேற எந்த மாவட்டத்திலையும் இந்த மக்காலேங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் நம்ம மக்காலே வந்து ஸ்கூல் டைம்லேருந்து 6லேருந்து 60 வரை யூஸ் பண்ற இந்த ஒரே வேர்டு இந்த மக்காலே தான். மக்காலே அந்த பொண்ணு எனக்கு ஓகே சொன்னா, மக்காலே இந்த பொண்ணு என்ன பார்த்தா, மக்காலே நைட்டு சாப்பிட போவோம், மக்காலே ஒரு ட்ரிப்பு போவோம். அப்படிதான் நம்ம ஸ்டார்டிங்கே தொடங்குவோம். இந்த ப்ரோ அடுத்து இல்லாம பிரதர் அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த மக்காலே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் எமோஷன் சொல்லலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த சவரு போல, இந்த சவருங்கிற சொல்ற வார்த்தையும் நம்ம கன்னியாகுமரியில் யூஸ் பண்ற வேர்டு தான். நம்ம சவரன் மீன்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ்ல சவரன் மீன்ஸ் குப்பை அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மக்காலேங்கிற வார்த்தை வந்து இங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணுவோம். மக்காலேங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்ல ஹிட் ஆகுற ஒரு வார்த்தை தான் இந்த மக்காலே. எல்லாரையும் பார்த்து நம்ம மாமா மச்சான்னு எல்லா ஊர்லயும் கூப்பிடுவாங்க. பட் நவர் ஹியர், ஆல்வேஸ் மக்காலே. நீங்க எந்த பக்கம் போனீங்கன்னாலும் யாரா பார்த்தாலும் மக்காலேன்னு கூப்பிடுற வார்த்தை வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ த மக்காலே வாஸ் அன் எமோஷன் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்ல. ஒரு ஹார்ட் பீட். நான் எல்லாரையும் கூடுவோம், மக்காலே தெரிஞ்சவன் தெரியாத மக்காலே ஜவா, மக்காலே அங்க போ, மக்காலே சாப்பிட போ, மக்காலே அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணு இங்க அது ஒரு விஷயம். ஒரு பொண்ணை பார்த்தோம்னா, இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நான் திருநெல்வேலியில படிக்கும்போது மச்சான் அந்த பொண்ணு என்ன பார்த்துடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க மக்காலே அந்த குட்டி என்ன பார்த்து கேட்டியா, மக்காலே அந்த பெண் என்ன பார்த்து கேட்டியா, மக்காலே எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு கேட்டியா, மக்காலே அந்த குட்டி அழகா இருக்கு கேட்டியா. அந்த குட்டிங்கிற சொல்ற வார்த்தை வந்து கொஞ்சம் கிளிஞ்சியா இருக்கலாம். பட் இங்க மோஸ்ட் எல்லா வீட்லயும் 95% கன்னியாகுமரியில் யூஸ் பண்றது குட்டி, பெண்ணே எங்க போன, அக்காவோ தங்கச்சியோ குட்டின்னு தான் கூடுவோம். அது ஒரு எமோஷன். நம்ம அது தப்பா கூப்பிடுறது கிடையாது. பட் அது ஒரு எமோஷனாட்டு சயின்டிபிக்கலி நம்ம கன்னியாகுமரிக்கு வந்த ஒரு எமோஷனே சொல்லலாம். அக்கா அந்த குட்டி என்ன பார்த்து கேட்டியா, அந்த குட்டிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தோணுது, நான் கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன், அந்த குட்டி ஓகே ஆகும் இல்லை, நமக்கு நம்ம வீட்டுக்கு செட் ஆகும் இல்லை அந்த குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு நல்லா இருக்கு இல்லையா, அது இன்னொரு ஸ்லாங்ல வரும். அதே நீங்க நாகர்கோவில் சைடு போனா அந்த பொண்ணு என்ன பார்த்து, நாகர்கோவில் ஸ்லாங் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அப்கிரேடா இருக்கும். ஒரு மாதிரி திருநெல்வேலி பாஷை மாதிரி இருக்கும், ஏட்டி அந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். பட் அந்த மக்காலே நாகர்கோவிலையும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது
ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாங் இன் குமரி ஸ்லாங். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங்ல பார்க்க போறது என்னன்னா பிளேசஸ். அண்ட் பிளேசஸை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட் ஒரு சந்தை, சந்தைன்னா சொல்லுவோம் மார்க்கெட். அதே நம்ம இங்க என்ன சொல்லுவோம், மக்களை எங்க போயிட்டு வர, சந்தைக்கு போனோம் மாமி அப்படின்னு சொல்லுவோம். சந்தைக்கு போனோம், சந்தைக்கு போனோம். சந்தைன்னா நம்ம சொல்லுவோம் எப்ப பார்த்தாலும் மீன் சந்தை தான் நமக்கு சந்தையே. நம்ம ஹார்ட் கோர் இங்க கன்னியாகுமரிக்கு ஹார்ட் கோரே மீன் தான். அந்த மீன் சந்தைக்கு தான் நம்ம இப்படி சந்தைன்னு சொல்லுவோம். எங்க போயிட்டு வர, நான் சந்தைக்கு போனேன் மாமி, மீன் வாண்டிட்டு வந்தேன், சந்தையில மீனே இல்லை, ஒரு மீனும் இல்லை, அப்படிதான் நம்ம பேசுவோம் சந்தை. அது இன்னொரு டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில், நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட ஒரு கேபிட்டலே நாகர்கோவில் தான் சொல்லுவோம். பிகாஸ் மோஸ்ட் ட்ரேடிங் சென்டர்னு சொல்லலாம், ஒரு சிட்டி மாதிரி தான் நாகர்கோவில்னு சொல்றது. அந்த நாகர்கோவில நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் எங்க போனேன், நான் நாரோலுக்கு போனேன் மாமி, நாரோல்ல குறைச்சு சாணம் வாண்ட வேண்டியது இருந்து, நாரோல், நாகர்கோவில்ல மாதிரி நாரோல். அது நம்ம கன்னியாகுமரியில மோஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ற ஒரு இடம். எங்க போனேன், நாரோலுக்கு போனேன். நாரோல் இஸ் டிஃபரெண்ட். நாரோல் மட்டும் கிடையாதுங்க, நிறைய இருக்கு. தக்கலை, இட்ஸ் அ தக்கலை, இட்ஸ் அ ப்ரொனவுன்சியேஷன். பட் நம்ம என்ன சொல்லுவோம், தக்கலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஹிட் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்த்தாண்டம் கேட்டா எங்க மக்களை போனேன், தொடுவட்டிக்கு போகணும். தொடுவட்டி வந்து டிஃபரெண்ட் ஏரியா கிடையாது. மார்த்தாண்டத்தை தான் முன்னாடி தொடுவட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை தான் தொடுவட்டின்னு சொல்லுவோம். தொடுவட்டி, மார்த்தாண்டம், அதான் ஒரு டிஃபரெண்ட் வைப்ஸ். நம்ம பிளேசஸை பத்தி பாருவோம். கொலசேரிய பிளேசஸை வந்து நம்ம ஆளுங்க வந்து ப்ரொனவுன்சியேஷன்லயே ஒரு ஸ்லாங்கை உருவாக்கி நம்ம ஆளுங்க பேசுவாங்க. நாரோல், நாகர்கோவில் மீன்ஸ் நாரோல், தக்கலை மீன்ஸ் தக்கலை, குளச்சல் மீன்ஸ் குளச்ச, தேங்காய்பட்டினம் பட்டணங்காலுக்கு போனேன் அப்படின்னு நிறைய பிளேசஸை டிஃப்ரெண்டாட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி நம்ம ஊர்ல வந்து ஒரு ஸ்லாங், நம்ம ஒரு தனி ஒரு கண்ட்ரி ஆட்டே நம்ம வந்து ஒரு ஸ்லாங்கை வந்து இன்புட் பண்ணி குமரி ஸ்லாங்னு சொன்னா வெளியே எங்க போனாலும் ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு. அதுதான் இந்த குமரி ஸ்லாங்கோட மிகப்பெரிய பிளசன்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போறது கன்னியாகுமரி ஸ்லாங்கோட மலையாளம். இங்கத்த மலையாளம் வெறி கொண்ட மலையாளம். என்னடா கேரளத்துல மலையாளம் பேசுறீங்க, கன்னியாகுமரி மலையாளத்துல கேளுங்க. அப்பி எங்கோட்டு போய, எவிட போய, இன்னைக்கு 2-3 ദിവസം கண்டில்லோ, எங்க போய, அப்படி ஒரு பீக்கு இழுப்பா இருக்கும். அப்பி எங்க எவிட எத்திர, அப்படி இதை யாரையும் நான் குத்தம் சொல்றது இல்ல. பட் இது நம்ம ஸ்லாங்கோட ஒரு இன்புட், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் அப்படியே வரும். ஆளுங்க பேசுறது கேட்கும் போதும் அப்படியே இருக்கும். இங்க உள்ள மலையாளம் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். திருவனந்தபுரம் மலையாளத்துல இவ்வளோ பீக் இருந்தா, அப்பி அப்படின்னு பீக் இருந்தா, நம்ம மலையாளத்துல அப்பி அப்படி ஒரு பீக்ல இருக்கு. அப்பி நின்ன கண்டில்லோ, பிள்ளைரக்க சுகானோ, மக்கள் எங்கன உண்டு, எத்தனை மக்கள் உண்டு, எங்கனக்க போய் எவிட போய், அப்படின்னு ஒரு ஸ்லாங்கு மலையாளத்துல இங்க நிறைய பேர் இன்புட் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் வைபா இருக்கும் அது கேட்கும் போதே. அது என்னன்னா, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், என்கிட்டயே வந்து பேசுங்க, மக்களை ஜோலிக்கு போயிட்டு வந்தா எங்கன உண்டு ஜோலி அக்க, படிச்சா எந்திரானு படிச்சு நீ, எவ்வளோ படிச்ச நீ, அப்படின்னு ஒரு மலையாளம் இழுத்துட்டு போங்க. நான் நேரமே சொன்ன மாதிரி திருவனந்தபுரம் மலையாளம் இவ்வளோ பீக்கில் இப்படி இழுத்தாங்கன்னா, அதை விட ஒரு 100% மேல ஹைக்கில் இப்படி இழுப்பாங்க. நம்ம மலையாளத்தை இப்படி இழுத்து கொண்டு போங்க. பட் அது கேட்க சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கும். அவங்க பேசுறது கேட்கும்போது ஒரு தமிழும் மலையாளமும் கலந்து ஒரு மலையாளம் இன்புட் தான் அவங்க தருவாங்க. அது ஒரு டிஃபரெண்ட் வைப். நம்ம கன்னியாகுமரியோட மலையாளம் கேட்கும் போதே அடி ஸ்பைடர் படத்துல நம்ம எஸ்.டி. சூர்யா கேட்குற மாதிரி அடி சூப்பரா இருக்கும். அப்படி எங்கோ எவிட எல்லாம் சேட்ட சுகானம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்து ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மைனியை வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம ஏரியால சிசிடிவி ஒண்ணு வேண்டான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த களவாணி படத்துல எல பாம்பு அப்படின்னு கூப்பிடுற இதே விஷயம் இங்க மைனியே அப்படியெல்லாம் போகுது. மைனியே சந்தைக்கு போனியாளா, மீன் உண்டா, கேட்டியளா மைனி, அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி போனேன், கேட்டியளா, எத்தனை வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, இந்த வயசுல அந்த பையனுக்கு தேவையா மைனி, உங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளெல்லாம் பார்த்தோலாம் மைனி, இப்படி எவனெങ്കിലും வந்து கொண்டு போவான். இந்த மைனின்னு சொல்றது ஆக்சுவலி இந்த சிசிடிவியும் இந்த மைனியும் ஒண்ணுதாங்க. இந்த மைனின்னு சொல்லிட்டு அப்படியே சர்க்குலேட் ஆகும். மைனி எத்தனை மைனி இருக்குன்னு சொந்தக்காரங்களா கூட இருக்க மாட்டாங்க. ஆனா
മൈനിയേന്ന് വിളിച്ച് കഥയെ തുടങ്ങുവാന്. കേട്ടിയളാ മൈനി, ഇത്രയും കാര്യങ്ങൾ നടന്ന്, മൈനിയെ ഇന്ന് എനക്ക് മീനെ കിട്ടല കേട്ടിയളാ, എല്ലാം கெட்ட மீனாயிருந்துச்சு சந்தையில அப்படின்னு மைனின்னு தொடங்குற விஷயம் கன்னியாகுமரியில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே மைனி மைனி மைனின்னு. பட் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாங்க. குமரி ஸ்லாங்னு சொல்றேன். அது கேட்க அதே நம்ம வெளியே எங்கேயாவது படிக்க போனாலும் வேலைக்கு போனாலும் இந்த ஸ்லாங் கேட்காம ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே நம்ம கன்னியாகுமரியில் வந்து கன்னியாகுமரின்னா நம்ம அந்த தக்கலை இந்த சைடுலாம் வந்து இறங்கும்போது இந்த ஸ்லாங் எல்லாம் கேட்கும்போது வேற வைப் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம நிறைய சாதனங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியது ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கும். இப்போ டீனாலும் சாயேன்னு சொல்லுவோம். இட்ஸ் பீன் மிக்சட் வித் மலையாளம் தமிழ்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நேரமே கேரளாவில் இருந்தனால, ட்ரிவாங்கூரில் இருந்தனால அது மிக்சட் வித் மலையாளம்னே சொல்லலாம். சக்கப்பழம்னு சொல்லுவோம், பலாப்பழத்தை சக்கப்பழம்னு சொல்லுவோம், ஐனி சக்கைன்னு சொல்லுவோம், அண்ட் மாங்கான்னு சொல்லுவோம். மாம்பழம் அங்கே மாம்பழம் மாங்கான்னு சொல்லுவோம். மேக்சிமம் இங்கே அப்படிதான், நான் கொஞ்சம் இழுத்து மாங்கா அப்படின்னு சொல்லுவோம். பட் சக்கப்பழம், ஐனி சக்கை, பேரைக்காய், இட்ஸ் ஆல் பீன் ஹிட் இன் குமரி ஸ்லாங். குமரி ஸ்லாங்ல அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் சில சமயம் எல்லாம் வெளியே எங்க போனா பலாப்பழம்னு கேட்க மாட்டோம், சக்கப்பழம் உண்டா அப்படின்னு கேட்போம், ஐனி சக்கை இருக்கா அப்படின்னு கேட்போம், பேரைக்காய் இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து குமரி ஸ்லாங்லேயே வந்து அட்டாச் ஆயிருக்கும். நான் வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே குமரியில தான். ஏதோ 4 வருஷம் திருநெல்வேலியில போய் படித்தேன். பட் அங்கேயும் மேக்சிமம் குமரி மக்கள் எல்லாம் உண்டு. அங்கேயும் இப்படிதான் பேசுவோம். அங்கே பேசும்போது என்ன இவன் சிலவன்காரன்டா அப்படி பேசணும்னு சொல்லுவானுங்க. பட் வி ஆர் ஸ்பீக்கிங் எ பர்ஃபெக்ட் தமிழ் நான் சொல்லுவேன். பிகாஸ் குமரி ஸ்லாங் இஸ் அன் எமோஷன் ஃபார் அஸ். நம்ம எங்க போனாலும் அந்த குமரி ஸ்லாங் பேசும்போது அப்படியே நே அக்கா, நே மைனி, நே மக்களே இப்படிலாம் பேசுறது டிஃபரெண்ட் வைப். ஸோ இந்த குமரி ஸ்லாங்னு சொல்றது அது ஒரு எமோஷன், ஹார்ட் கோர் எமோஷன் ஃபார் ஆல் கன்னியாகுமரி பீப்புள்ஸ். ஈவன் இட்ஸ் மலையாளி ஆர் தமிழ் ஆர் எனி பீப்புள்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இங்கேருந்து வெளியே போய் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த குமரி ஸ்லாங்னு சொல்றது ஒரு டிஃபரெண்ட் எமோஷன்ஸாக இருக்கும். இவ்வளவும் குமரி ஸ்லாங்கோட நான் பார்ட் 1 போட்ட ஒரு வீடியோ. அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் வேணும்னா இங்கே கீழே வந்து என்ன பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நம்மளோட பாரம்பரியங்களை பற்றி பேசுகிறேன். அண்ட் நம்ம அஜித் நாகப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அஜித் நாகப்பன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வர பாய் ஃப்ரம் அஜித். அண்ட் எல்லாரும் சேஃபாக ஜாலியாக இருங்க கைஸ். பாய்.